அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. 5 மாவட்டங்கள் நாளை மற்றும் குறிப்பாக ஜூன் 15 வரை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த செய்திகளுக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ குறிப்பாக இன்னும் பல்வேறு மாவட்டத்துக்கு மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கின்றதா, குறிப்பாக இன்னும் பல்வேறு மாவட்டத்துக்கு இடிமின்னல் கூடிய கனமழை இருக்கின்றதா, ஸோ அப்படின்றதாக ஒரு 10 முக்கியமான விஷயத்தை தான் இந்த செய்தியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றியான ஒரு 3 முக்கியமான தகவலையும் கூடுதலாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது போன்ற மழை மற்றும் குறிப்பாக வானிலை பற்றிய தகவலை இனி வரும் காலங்களில் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக சேரும். அண்ட் இன்னொரு விஷயம், வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு நம்மளுடைய வீடியோவை தொடருங்க. இப்போ நேராக வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக ஜூன் 15ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாவட்டங்கள், அதாவது 5 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய உள்ளதாக ஒரு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 15ஆம் தேதியாக இன்று பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் நாளை பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்துக்கு மழை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்றத 2வது விஷயமாக சொல்கிறேன். ஸோ இன்றுக்கான தகவலை பார்க்கலாம். குறிப்பாக இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய பிரதேசத்தில் குறிப்பாக அந்த வங்கக்கடல் பகுதியில் தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 முதல் குறிப்பாக 4.5 உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்தம் நிலவுவதால் பல்வேறு செய்திகளுக்குள்ள பார்த்துருப்போம். ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 15ஆம் தேதியை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் குறிப்பாக ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருப்பது என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் சொல்ல வராங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் கூடிய பலத்த காற்றுடன் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஜூன் 16ஆம் தேதியை 2வது பாயிண்ட்டாக சொல்ல வரோம். ஸோ நாளைக்கான தகவல் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடத்திலும் புதுவையிலும் ஒரு ஆங்காங்கே மழை பெய்து வரும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பொறுத்த மட்டும் குறிப்பாக எங்கெங்கே சொல்லியிருக்காங்கன்னா நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், குறிப்பாக அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை பகுதியெல்லாம் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பது எனவும் தெரிவிக்கின்றாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஜூன் 17, 18, 19 தேதிக்கான வானிலை முன்னறிவிப்பை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தகவலை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மழை மற்றும் குறிப்பாக பள்ளி கல்லூரிய விடுமுறை பற்றிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.